வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதிய விதிகளில் முக்கிய மாற்றம் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. முழு விபரம் உள்ளே. காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமான PFRDA NPS சந்தாதாரர்களுக்கு பயனளிக்கும் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. PFRDA எடுத்துள்ள இந்த முடிவால் உங்கள் கணக்கில் பாதுகாப்பு தற்போது அதிகரித்துள்ளது. உறுப்பினர்களின் ஓய்வூதிய கணக்கின் பாதுகாப்பை அதிகரிக்க 2 காரணி அங்கீகாரம் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. PFRDA செய்துள்ள இந்த மாற்றம் காரணமாக இனி CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி அமைப்பின் உறுப்பினர்கள் லாகின் செய்ய அவர்களுக்கு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் தேவைப்படும். இது இல்லாமல் கணக்கில் லாகின் செய்ய முடியாது. இது தொடர்பான சுற்றறிக்கையை PFRDA வெளியிட்டது. அந்த சுற்றறிக்கையில் CRA அமைப்பை அணுகுவதில் இருக்க வேண்டிய அதிகப்படியான பாதுகாப்பை மனதில் வைத்து 2 காரணி அங்கீகார வசதியை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வரவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது சமீப காலங்களில் PFRDAவால் கொண்டு வரப்பட்ட பல முக்கிய மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இதனால் NPS சந்தாதாரர்கள் அதிக பலன் அடைவார்கள். இந்த புதிய பாதுகாப்பு முறை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. NPS தொடர்பான செயல்பாடுகளை முடிக்க CRA மூலம் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. CRA என்றால் என்ன? இது இணைய அடிப்படையிலான பயன்பாட்டு அமைப்பாகும். இதில் புதிய லாகின் செயல்முறை ஏப்ரல் 1, 2024 முதல் அமல்படுத்தப்படும். தேசிய ஓய்வூதிய அமைப்பை ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமான PFRDA நிர்வகித்து கட்டுப்படுத்துகிறது. இந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் நடத்தப்படுகிறது. செப்டம்பர் 16, 2023 நிலவரப்படி NPSல் உள்ள சந்தாதாரர்களின் மொத்த எண்ணிக்கை 1.36 கோடியாக உள்ளது. பணி ஓய்விற்கு பிறகான ஓய்வு காலத்திற்கு பணத்தை சேர்க்க பல வகையான திட்டங்கள் உள்ளன. NPS அவற்றில் மிகவும் பிரபலமான ஒன்றாகும். NPSல் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சந்தை அடிப்படையில் வருமானம் கிடைக்கின்றது. NPS சந்தாதாரர்களுக்கு பிற வசதிகளையும் அளிக்கின்றது. இதில் உள்ள தொகையை ஓய்வு பெற்றவுடன் தான் எடுக்க முடியும் என்றில்லை. சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இதில் முன்கூட்டியே பகுதியளவு தொகையையும் எடுக்க முடியும். உதாரணமாக குழந்தைகளுக்கான உயர்கல்வி, குழந்தைகளின் திருமண செலவுகள், வீடு வாங்குதல் அல்லது கட்டுதல், குறிப்பிட்ட நோய்களுக்கான மருத்துவ செலவுகள், புதிய வணிகம், ஸ்டார்ட் அப் தொடங்குதல், திறன் மேம்பாடு போன்றவற்றிற்காக NPS கணக்கில் பணத்தை எடுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.